தீமினல் தீமினல் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கோர்ஸ்ன்னு சொல்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷன். நிஜமாவே அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த எமோஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்லிட முடியாது. நிறைய பசங்க அதில் சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முன்னாடியிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் அந்த ஒரு காலத்தில் இல்லை அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், அதுக்கு அந்த போராட்டத்துக்கு எதிர்நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் நீங்கள் பின்தங்கிடுவீங்க. ஸோ பசங்களா, எப்பயுமே நம்ம யாரோடவும் குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டை நம்ம போடணும். ரிசல்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ தினம் உங்களால் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட தீமினல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே நீங்கள் தீமினலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு கீழே நம்ம சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தீமினல் 1 year ஆன்லைன் பேட்ச் ஜஸ்ட் 2000. நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ கட்டுறீங்க, பட் ஒரே ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் இல்லை, அதுக்கும் ₹1 கம்மி தான், 199. ஸோ இது நீங்கள் பே பண்ணுறது மூலமாக நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கான ஸ்ட்ரக்சர்டு பிளான், நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறதும் யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல தனியாக நிறைய பிடிஎஃப்ஸும் நிறைய ஸ்டடி பிளான்ஸும் டைரெக்டாக உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கப்படும். ஸோ எக்ஸாம் டைமில் தனியாக உங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஷெட்யூலு இது எல்லாமே போட்டு கொடுக்கும். இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்மளுக்கு இருக்க பிரச்சனையே என்ன பண்ணணுன்றது தெரியாமல் தான். படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எப்போ படிக்கணும் என்ன படிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கு. இதுக்கு மேலே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இது. ஸோ இப்போவே தீமினல்ல ஜாயின் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு பெரிய கனவோடையும் நிறைய சந்தோஷங்களோடையும் உங்களை நிறைய பேர் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. கரெக்டாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. June 4. அதுக்கப்புறம் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏர்லி மார்னிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி தான், சம்வேர் சம்ஹவ், எங்கேயோ எப்படியோ we have missed it. எதை? நம்மளோட கன்சிஸ்டன்சியை. இட் ஹேப்பன்ஸ், இது எப்பயுமே நடக்கிறது தான். திஸ் இஸ் யூஷுவல், பட் we have to come back. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், திரும்ப பழையபடி பழைய இடத்துக்கு வரணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். வெல்கம் டு TN ஸ்டேட் போர்ட் வேதாந்தோ சேனல். திஸ் இஸ் யுவர் கேப்டன். பசங்களா, நம்ம மிஸ் பண்ண அந்த கன்சிஸ்டன்சியை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மாசா we are going to get it back. ஸோ அதை திரும்ப கொண்டு வரதுக்காக ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ பிளான். நான் ஒரு பிளானோட வந்திருக்கேன். தட் இஸ் 7 days சேலஞ்ச். ஸோ உங்களை எத்தனை பேர் அந்த 7 day சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்க? அப்படி ரெடியாக இருந்தீங்கன்னா இப்போ நான் காட்ட போகிற அந்த 7 நாளுக்கான ஷெடியூலை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் இன் கேப்டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் அந்த ஷெடியூல் என்னென்னு? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியே போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ Day 1 ஆல்ரெடி we have successfully completed. Day 2 பொறுத்த வரைக்கும், ஸோ Day 2 பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில், அதாவது 25ஆம் தேதி 5:45க்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சாயங்காலமே பார்த்தீங்கன்னா பயாலஜியோட பார்ட் 1 பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்ட் 2, அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3. சாட்டர்டே நைட் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டே இன் அவர் லைஃப். யூஸ்வலாக இந்த சாட்டர்டே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்பல்சரி ப்ராப்ளம் செஷன், அதாவது ஃபிசிக்ஸுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ். நிறைய பசங்க, கிட்டத்தட்ட 700+ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல அட்டன் பண்ணியிருந்தீங்க. தட் இஸ் அ மாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் இந்த தடவையும் இருக்கணும். இந்த தடவை 700 இல்லை, அதை விட தாண்டி நம்ம போகணும். ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாராலையும் முடியும். எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடிய டைமில் தான் அந்த செஷனை நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் இந்த தடவை மிட்டம் டெஸ்ட்டுக்கு கொஷின் வரப்போகுது. அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணலாமா? we should not miss it. அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பாக அதை கரெக்டாக கம்பல்சரி ப்ராப்ளமை அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் டே, நம்மளுக்கு Day 5 எதுவுமே கிடையாது. Day 6 and Day 7, அதாவது சண்டே கிளாஸ் இல்லை. Day 6 and Day 7 திருப்பி எங்கேயும் நம்ம ஒரு சிலதை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இந்த Chapter 14. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஸோ இந்த 7 day சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்சிஸ்டன்சி டுடே, சக்ஸஸ் டுமாரோ. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுதான் இன்னைக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நாளைக்கு வரும். சரியா? ஸோ மாசா பங்கமாக வேற லெவலில்
இந்த 7 நாள் நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஐ எம் கோயிங் டு டேக் அட்டண்டன்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ லெட் மீ சி தட் யார் கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் எல்லா நாளும் லைவ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு. June 30 is our deadline. பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்க. செய்வீர்களா? யூ வில் சி தட். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணுங்க, 200%, 500% நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம். டடா.